ஹாய் டேடர், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூவை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கால்குலேஷனில் மட்டும்தான் இருக்குமே தவிர, மற்றபடி எந்த டெக்னிக்கலோ, எந்த இண்டிகேட்டரோ, எந்த சார்ட் பேட்டர்னோ வந்து இருக்காது. இது கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி இன்ட்ரன்சிக் வேல்யூ அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட்டை வந்து டைரக்ஷனை வந்து கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து மறுபடியும் வந்து ரீவிசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியும். ப்ளஸ் அதோட நோட்ஸும் எடுத்துக்கோங்க. நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். எஸ்டர்டே சென்செக்ஸ் ஆக்சுவலி நம்ம சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டை வந்து பார்க்க மாட்டோம். பட் நம்ம எப்பவுமே வந்து ஸ்பாட்டை நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரை தான் நம்ம பார்ப்போம். வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ எஸ்டர்டே மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்பாட் க்ளோசிங் வந்து நம்ம பார்க்கணுமா அப்படின்னா ஸ்பாட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எதை பார்க்கறது? ஆப்ஷன் ப்ரீமியம் எதில் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ரீவியஸ் க்ளோஸு பேலன்ஸபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். இப்போது எஸ்டர்டே க்ளோசிங் 77 சாரி 76,700 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 76,700 கால் அண்ட் புட் எடுத்துக்கோங்க. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ காலுக்கும் புட்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணாலுமே இதுதான் ஆன்சர் வரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 76,700 கால் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க 257. 257 மைனஸ் அதோட புட் ப்ரீமியம் 239. ஓகேவா? 239 போட்டோம்னா எவ்வளோ வருது? 259 மைனஸ் சாரி 257 மைனஸ் 239. ஓகேவா? 18 ரூபா வந்து இருக்கு. காலுக்கும் புட்டுக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 18 ருபீஸ் வந்து பிளஸ்ல இருக்கும். ஓகே. இப்போ இதுவே வந்து இது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா 76,700 76,700 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேவா? அடுத்தது நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன். 76,800. ஏன்னா இது வந்து பிளஸ்ல இருக்கு. அது வந்து நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மைனஸ்ல இருக்கும். அத வந்து பார்க்கலாம். 76,800 இது வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதோட பிரீமியம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 209 கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 291. ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து வர்ற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 209 மைனஸ் 291. ஏன் இது வந்து மைனஸ் வந்து பெரிய நம்பர்ல தானே இருக்குது அப்படின்னா இதுக்கு வர்ற வேல்யூ வந்து எப்பவுமே ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் மைனஸ் அதாவது ஏடிஎம் கால் சிந்தட்டிக் ஃபியூச்சர். சிந்தட்டிக் ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா ஏடிஎம் கால்
மைனஸ் ஏடிஎம் புட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட். இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க ஏடிஎம் அப்படிங்கிறது எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் 2 ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கிறேன். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே எனக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து இங்க தான் வரணும். 76,718 அப்படிங்கிறது தான் வரணும். இப்ப ஏடிஎம் கால், ஏடிஎம் புட் கழிச்சோம்னா எவ்வளோ வருது? ரூ. 18 வந்து வருது. ஓகேவா? அப்போ 76,700 பிளஸ் 18 இத வந்து ஆட் பண்ணோம்னா, எனக்கு எவ்வளோ வருது சிந்தடிக் ஃபியூச்சர்? 76,718 இது வந்து சிந்தடிக் ஃபியூச்சர். ஓகேங்களா? இதுதான் சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்மல் இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நியர்பை கிரியேட் ஆகுதோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஓகேவா? அடுத்தது 76,800 நம்ம வந்து பார்த்திருந்தோம். 76,800ம் எடுத்துக்கோங்க. 76,800 அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வந்திருக்குது? மைனஸ் 82. 82 போட்டீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 76,800 மைனஸ் 82. 76,718. நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரே வேல்யூ தான் வரணும். 800க்கும் 700க்கும் வர்ற வேல்யூ வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் ரூ. 1 ரூ. 2 வித்தியாசம் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏடிஎம்மா எடுத்துக்கணும். இப்போ இத பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏடிஎம் கால் பிளஸ் அதை மைனஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஏடிஎம் கால் ஏடிஎம் புட் ஆப்ஷனை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து சப்போர்ட்டாகவும் வந்து வரும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டு ஆடட் ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ் S2 வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் ப்ரீமியமாக வரும் ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டு. இப்போ இதில் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொன்னது நமக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆயிருக்குது அண்ட் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்துடலாம். அண்ட் ஈவன் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0 கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று 76,300 கால் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 76,200 புட்டு சாரி கால். அதுவும் கால் தான். அது எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணிப்போம். இதுல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இதுலயும் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது இல்லைங்களா? 76,700 இந்த லெவலுக்கு பிலோ வந்து இருக்கிறதுனால மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு S1 கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. S1 கிட்ட ட்ரேட் ஆகும்போது, இப்போ இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நான் எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் நியர்பை ஸ்ட்ரைக் 76,700 புட் ஆப்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? 76,700 புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷன் வந்து 76,200 கால். சப்போர்ட்டுக்கு நியர்பை இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நான் செலக்ட் பண்றேன். 76,200 கால் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ இந்த கால் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் 76,000. நான் அப்புறமா புட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கால் ஆப்ஷன் ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு லெவலுக்கு கீழ வரல? இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் பைல இருக்கா? இல்ல செல்லுல இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 76,200 ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் அதாவது சப்போர்ட் 1க்கும் சப்போர்ட் 2க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? 76,000 சப்போர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 76,461. ஓகே. மைனஸ் சப்போர்ட் 2 76,204. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? 76,461 மைனஸ் 76,204. இப்போ 257 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் வருது. கரெக்ட்டா? இந்த 257க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, இது எங்க வரைக்கும் போகணும்? எது? 76,200 கால். இப்போ 257க்கு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இங்க ஆல்ரெடி வந்து இருக்கு இண்டிகேட்டர்ல வந்து 257ல வந்து ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ரெட் கலர்ல உங்களுக்கு அது ஹைட் ஆயிருக்கிறதுனால ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சரியா தெரியல. அப்ப இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அப்போ மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கு. எது வரைக்கும் போகும் அப்படின்னா, இப்ப இந்த சிந்தெடிக் ஃபியூச்சரோட வேல்யூ வந்து பார்க்கணும். இந்த சிந்தெடிக் ஃபியூச்சருக்கும் ஆ ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் உள்ள வித்தியாசத்த வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப கால் ஆப்ஷன் வந்து 257க்கு மேல வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இதோட லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ரஃப்பா வந்து 495 அப்படிங்கிறது நான் போட்டிருக்கிறேன். ஸோ இன்க்ளூடிங் நீங்க வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்ற லெவலோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 76,718 இது வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர். அடுத்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 76,200. இப்ப இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது? ₹518 வந்து நமக்கு ரேஞ்சா வரும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ₹518க்கு. ஓகே. நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் எல்லாமே வந்து நான் வந்து போடல. நான் இந்த இடத்துல ஒன்லி இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து மேனுவலா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 257ல இருந்து பை ஆகுது. பை ஆயிட்டு இங்கிருந்து எவ்வளோ வரைக்கும் போகுது? ரூ. 518 வரைக்கும் கரெக்ட்டா வந்து நமக்கு போகுது. அங்கருந்து ரிவர்சல் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, 1 இந்த இடத்துல கால் ஆப்ஷன் 518க்கு மேல வந்து போகக்கூடாது. இது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகும். இன்க்ளூடிங் அந்த சிந்தெடிக் ஃபியூச்சரோட சேர்த்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் 76,700 புட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா, இப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது 518 வரும்போது நமக்கு வீக்லி ஃபியூச்சர் 76,700ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல 700 கால் ஆப்ஷனையும் 700 புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? 700 புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த புட் ஆப்ஷன் வந்து பாருங்க, கரெக்ட்டா 128ல வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 518ல ரிஜெக்ஷன் வைக்கிறான். இவன் வந்து 128ல வந்து சப்போர்ட் எடுக்குது. அடுத்தது இந்த 76,700 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 2 லெவல் வந்து வரும். ஒண்ணு வந்து S1ம் அது அது உடைச்சதுன்னா, அடுத்தது வந்து S2வும் வந்து வரும். ஓகேங்களா? அது S2 வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் ஒரு அல்டிமேட்டான ட்ரேட் வந்து இருக்குது. அதுதான் 0 யூரோ அப்படிங்கிறது செகண்ட் ஹால்ஃப். ஓகே. அதையும் வந்து நான் சொல்றேன். இப்ப இங்க ரிஜெக்ஷன் வச்சது அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து 76,700 புட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. 600, 700 கால் அண்ட் புட். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீட் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் மேல வராம புட் ஆப்ஷன் மட்டும் கீழ இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து 518ல ரிஜெக்ஷன் வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? இது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்ட நம்ம வந்து எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, S1 வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. S1 ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு? S1 ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து 76,700 இதிலிருந்து S1 ஓகே. S1 வந்து 76,461 ஓகேவா? போட்டீங்கன்னா எவ்வளோ வருது? 76,700 மைனஸ் 76,461 ஓகேவா? இப்போ ₹239 வந்து நமக்கு குளோசிங் இருக்கு. ஓகேவா? இந்த 239 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கால் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கால் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 0 யூரோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல வந்து 237 239 வருது. ஓகேங்களா? 239 அப்படிங்கிறது இது வந்து புட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வரும். ஓகேவா? 239 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வரும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேவா? செகண்ட் டார்கெட்
அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அதோட லெவல் எவ்வளவு வரும் அப்படின்னா 76,700 மைனஸ் சப்போர்ட் 2 76,204. அப்ப இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 76,700 மைனஸ் 76 S2. ஓகே, 202. 76,700 மைனஸ் 76,204. இது வந்து சப்போர்ட். அப்போ 496 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா வந்து வரும். கரெக்ட்டா? 496. இப்போ இது வந்து டார்கெட் 2 வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, புட் ஆப்ஷனோட டார்கெட் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 496. இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கும்போது 496. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க இருக்கு. செகண்ட் டார்கெட் 496. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும்? இங்க S2ல இருக்கு. S2 ஓட நியர்பை ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக்? 76,200. இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கும்போது 0 ஆர் ஹீரோ செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 76,000, அதாவது S2 கிட்ட இருக்கும்போது அதோட நியர்பை ஸ்ட்ரைக் 76,200 கால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 76,200 காலு, 200 புட் ஆப்ஷன். ஓகேவா? இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த கால் ஆப்ஷன் வந்து புட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 76,200 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து மீட் ஆகுற இடம் தான் நமக்கு வந்து 100 ரூபீஸ்ல வந்து மீட் ஆகுது. அப்படி மீட் ஆயிட்டு இது வந்து நெக்ஸ்ட் போகக்கூடிய இடம் எது அப்படின்னா S1க்கும் S2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ S2 S1 S1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 24,461 இருக்குது. S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,204 வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76,200 இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். கால் ஆப்ஷன். அடுத்தது நம்ம லெவல் இப்ப இந்த 200 கால் ஆப்ஷனோட லெவல் வந்து எது வரைக்கும் போகணும் அப்படின்னா S2 S1 வரைக்கும் போகணும். S1 ஓட லெவல் எவ்வளவு இருக்கு? 76,461 இந்த லெவல் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த லெவலுக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 261. அப்போ இந்த கால் ஆப்ஷன் ஆனது 261 வரைக்கும் நமக்கு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான்? 100 ரூபீஸ்ல இருந்து 261 வரைக்கும். ஓகே, 140 பாயிண்ட். ஓகேங்களா? 100 ரூபீஸ்ல இருந்து 140, 150 ஏதோ போச்சு. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழ வருது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கிறோம். ரிஜெக்ஷன் வச்சதுக்கு அப்புறமா இந்த புட் ஆப்ஷன் வந்து பாருங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க 500 புட் கூட எடுத்துக்கோங்க. 500 புட் ஆப்ஷன் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அது வந்து 100 ரூபீஸ்ல இருந்து அது ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கும். ஓகேவா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 100 ரூபீஸ்ல இருந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது எவ்வளோ இருக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ? இங்க வந்து 250. ஸோ அப்போ 250 டூ 300 வந்து நமக்கு குடுத்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த புட் ஆப்ஷன் வந்து மறுபடியும் வந்து பாருங்க. மறுபடியும் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வைக்கிறோம். மேல ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் நம்ம வந்து 76,300 கால் 70 ரூபீஸ்ல இருந்து 150 ஏதோ சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 200 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரிஜெக்ஷன் வைக்கும்போது, அதாவது 496ல ரிஜெக்ஷன் வைக்கும்போது, கால் ஆப்ஷன் 2 வந்து மீட் ஆகுற இடம் செகண்ட் மறுபடியும் ஓகேங்களா? 200 கால் அண்ட் 200 புட்.
இது 2ம் வந்து மீட் ஆகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு மீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கரெக்ட்டா ₹50ல வந்து மீட் ஆயிருப்பாங்க. 50ல வந்து மீட் ஆனதுக்கப்புறம், கால் ஆப்ஷன் மேல போகுதுங்களா? ₹50லேருந்து 200 வரைக்கும் நான் டார்கெட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா டைம் வந்து 3 மணிக்கு மேல ஆயிருச்சு அப்படின்றதுனால, ஒரு 100, 130ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ண சொல்ட்டோம். €0 அப்படின்னு சொல்ட்டு. ஓகேங்களா? ₹50லேருந்து. ஒண்ணு இங்க வந்து கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல R2ல ரிஜெக்ஷன் வைக்குது. அப்போ இவங்க 2 பேரும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 2ம் வந்து மீட் ஆகுது. மீட் ஆயிட்டு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 100, ₹130 வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ நமக்கு ஆப்போனன்ட் எந்த பக்கம் மொமெண்டம் வந்து குடுக்கும்? பை சைடா இல்ல செல் சைடா வந்து குடுக்குமா? அ இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 0 அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோம். ஸோ வர கிளாஸ் வந்து கம்மிங் சாட்டர்டே, சண்டே எவ்ரி வீக் சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட் பேட்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயிலா வந்து மேத்தமேட்டிக்கல்ஸ் லெவல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ்ல வந்து கிளீனா வந்து கோச்சிங் குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ லிங்க கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்ம ஆப்போட லிங்க்கும் வந்து நான் குடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஆப்லயும் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் கன்டென்ட் வந்து நெறைய குடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளாஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெறைய விஷயம் நம்ம சேனல்ல நான் வந்து ஓப்பனாவே வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்க நம்ம வீடியோஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதிலேயே நீங்க வந்து நெறைய விஷயம் வந்து நீங்க கத்துக்க முடியும். ஆஸ் எ ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பட் மஸ்ட் அண்ட் ஷுட் நீங்க வந்து இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்னா என்ன? டைம் வேல்யூன்னா என்ன? இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு டைம் வேல்யூவ பத்தி யோசனை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, டைம் வேல்யூ பத்தி யோசிக்க வேண்டிய ஆள் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் தான். பட் இங்க ஆஸ் எ ஆப்ஷன் பையரா நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ நீட்டா கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.